சிங்கப்பெண் திட்டம்ன்றது இந்த புது அரசாங்கம் கொண்டு வந்ததுல நம்மளுக்கு வரவேற்கத்தக்கது. ஒரு புது திட்டமா நம்ம அதை வரவேற்க தான் செய்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் 200க்கும் மேற்பட்டு நம்ம ஆல்ரெடி இருக்குது. அதே மாதிரி கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அதை டீல் பண்றதுக்காக ஒரு சிறப்பு பிரிவு ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் இருக்குது. அதுவும் ஏடிஜிபி தலைமையில இயங்கக்கூடிய ஒரு பிரிவு. ஸோ இதெல்லாம் இருக்கிறப்போ ஏன் நம்ம புதுசா ஒரு சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு இந்த புது அரசாங்கம் அதை கொண்டு வரணும் அப்படின்ற தேவை நம்ம ஏன் அந்த கேள்வி கேட்க வேண்டியது. அந்த ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் 8 பேர் தான் சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில இருந்தா உங்களுக்கு போடுறாங்க. எவ்வளவு நேரத்தில் அந்த சம்பவ இடத்துக்கு வர்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப இது ஒரு தேவையில்லாத நிர்வாக சிக்கலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றத நம்ம பார்க்கணும். இவங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அதை ப்ராசிக்யூட் பண்றதுக்கான பவசங்கள் கிடையாது. இப்ப இதுல ஒரு 354 கோடி இதுல செலவு பண்ண போறதா சொல்றாங்க. அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அந்த மேன் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இல்ல கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்பெஷல் யூனிட் இம்ப்ரூவ் பண்றதுக்கான தொகையை பயன்படுத்துறதுக்கும் அதே போல ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் அங்க இருக்கிற மேன் பவரையும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸை நம்ம மேம்படுத்துறது நம்ம பயன்படுத்தி இருக்கலாம். ஒரு அறிவுரையை ஆட்சியாளர்களுக்கு அவங்க கொடுக்கணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கிறோம். நான் ஒரு ஜீவோ எடுத்திருக்கிறேன். அந்த ஜீவோ நம்ம வாசிச்சுட்டு தான் நம்ம பதிவு எதிர்க்கிறது போடுறோம். இது தடுப்புக்கான திட்டம் கூட தெரியாம நம்ம எழுதுவோம். இப்போ பல நேரங்கள் எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களும் நம்ம சிறுமைப்படுத்துற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. வணக்கம். தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பெண்கள் நலனுக்காக குறிப்பா இப்ப தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால பெண்கள் நலனுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. காவல்துறைக்குள்ளேயே ஒரு பிரிவை உருவாக்கி சிங்கப்பெண் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வராங்க. அதை நீங்க தொடர்ந்து விமர்சிச்சு ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் தான் அப்படின்னு பார்த்தாலும் கூட அதை நீங்க ஏன் விமர்சிச்சு போடுறீங்க, அதுல என்ன பிரச்சனை இருக்கு, அதை பத்தி உங்ககிட்ட இன்னைக்கு விரிவா பேசலாம் தான் அந்த நேர்காணல் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ சொல்லுங்க தோழர், அதுல என்ன பிரச்சனை இருக்கு? இன்னைக்கு எக்ஸ்தலத்துல எழுதிட்டு வர்றதை தொடர்ந்து நாங்க பாக்குறோம். ஸோ அதனால அந்த கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கலாம். சிங்கப்பெண் திட்டத்துல உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை? சிங்கப்பெண் திட்டம்ன்றது இந்த புது அரசாங்கம் கொண்டு வந்ததுல நம்மளுக்கு வரவேற்கத்தக்கது. ஒரு புது திட்டமா நம்ம அதை வரவேற்க தான் செய்கிறோம். ஆனா அதே நேரத்துல அதுல சில குறைபாடுகள் இருக்கிறதையும் நம்ம மறுதளிக்க முடியாது. ஸோ அந்த வகையில காவல்துறை சார்ந்து அது தொடர்பாக நான் பல ஆராய்ச்சிகள் அது சம்பந்தமா பணியில் இருக்கிறதுனால அதுல இருக்கிற சில குறைபாடுகள் நம்மளுக்கு கண்ணெதிராகவே தெரியுது. ஸோ அதுல முக்கியமா நம்ம பார்க்கறது புதுசாக ஒரு அரசாங்கம் மாறுறப்போ பல நேரங்கள்ல ஏற்கனவே என்னென்ன விஷயங்கள் திட்டங்கள் இங்கே செயல்பட்டு இருக்கு அப்படின்றத பல நேரங்கள்ல மறந்துடுறாங்க. ஸோ அதை ஆங்கிலத்தில் நாங்கள் இன்ஸ்டிடியூஷனல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பல திட்டங்கள் உதாரணத்துக்கு 1992லயே நம்ம தமிழகத்துல முதல் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன? ஸோ பெண்கள் சார்ந்து நடக்கக்கூடிய குற்றங்களையும் இல்லை குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களையும் நம்ம தடுக்கிறதுக்கும் அதை விசாரணை பண்றதுக்கும் ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஒன்று இருந்தால் அதை திறம்பட அவங்க செயல்படுவாங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க மகளிர் காவலர்கள்கிட்ட ஈஸியாக அவங்க அவங்களோட குறைகளை அதை சொல்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்றதுனால தான் 1992லயே நம்ம அனைத்து மகளிர் காவல் நிலையம் தமிழ்நாட்டில் உருவாக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 200க்கு மேல அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்கு. இது நீங்க இந்தியா ஃபுல்லா ஒப்பிடுறப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 700 காவல் நிலையங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியா முழுக்க அனைத்து மகளிர் காவல் நிலையம் அதுல ஒரு 25% தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. 4ல் ஒரு பங்கு நம்ம சொல்லாமே. அவங்க எல்லாருமே கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரனை தான் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா போக்சோ கேசஸ், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் சீண்டல், அதே மாதிரி டவுரி ரிலேட்டடா வரதட்சணை சம்பந்தமா இருக்கிற விஷயங்கள், செக்ஷுவல் அஃபென்சஸ், அது எல்லாத்தையுமே அவங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக 2019 ஒரு ஸ்பெஷல் யூனிட் உருவாக்குறாங்க தமிழ்நாடு காவல்துறை. அது கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன். அந்த யூனிட்ல ஒரு ஏடிஜிபி தலைமையில அது இயங்குது. எல்லா மாவட்டத்திலையும் அவங்க காவலர்கள் அந்த ஸ்பெஷல் யூனிட்ல பணியாற்றுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸ் கேஸ் ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா அந்த கேஸ்ல ஒரு மேம்பட்ட ஒரு விசாரணை தேவை அப்படின்றப்போ இந்த கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் யூனிட் அதில் இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க வருவாங்க. ஸோ அவங்களும் ஆல்ரெடி செயல்பாட்டில் இருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் 200க்கும் மேற்பட்டு நம்ம ஆல்ரெடி இருக்குது. அதே மாதிரி கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அதை டீல் பண்றதுக்காக ஒரு சிறப்பு பிரிவு ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் இருக்குது. அதுவும் ஏடிஜிபி தலைமையில இயங்கக்கூடிய ஒரு பிரிவு. ஸோ இதெல்லாம் இருக்கிறப்போ ஏன் நம்ம புதுசா ஒரு ஒரு சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு இந்த புது அரசாங்கம் அதை கொண்டு வரணும் அப்படின்ற தேவை நம்ம ஏன் அந்த கேள்வி கேட்க வேண்டியது. ஸோ பல நேரங்கள் ஏற்கனவே இருக்கிறத நம்ம மேம்படுத்துறதுக்கான பணிகள் தான் நம்ம செய்யணும் அப்படின்றதான் ஒரு ஆராய்ச்சியாளரை நாங்கள் பார்க்குறோம். ஜியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிங்கப்பெண் ஸ்பெஷல் ஃபோர்ஸ், அதாவது சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்ற சொல்றதுக்கு ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல சில அவங்களோட வேலைகள் என்ன அப்படின்றத வரையறுத்திருக்கிறாங்க. ஆனா கள அளவுல அவங்க போய் செயல்பட ஆரம்பிக்கிறப்போ சில குழப்பங்கள் இருக்கலாம்.
அந்த குழப்பம் இங்க எப்படி வரும்னு சொன்னா, உதாரணத்துக்கு இப்ப யாராவது ஒரு பெண் வந்து 100 அழைக்கிறாங்க, ஒரு அவசர தேவைக்காக 100 அழைக்கிறாங்கன்னா அது சென்னையில இருக்கிற ஒரு சென்ட்ரலைஸ் கண்ட்ரோல் ரூம் போகும். அங்க இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இப்ப சென்னையில இருந்து அந்த மாவட்டத்தோட கண்ட்ரோல் ரூம் டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்க இருந்து அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கீழே இருக்கிற ஒரு ரோந்து வாகனம் இருக்கும். அந்த வாகனத்துக்கு அவங்க தகவல் கொடுத்து இமிடியேட்டா அந்த பெண் எங்க இருந்து அழைக்கிறாங்கன்றதை பார்த்து அங்க இமிடியேட்டா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் டைம்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு தேவையின் அடிப்படையில் காவல்துறைக்கு அழைக்கிறீங்கன்னா அவங்க எவ்வளவு நேரத்தில் அந்த சம்பவ இடத்துக்கு வர்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ சிட்டி அளவில் பார்க்குறப்போ அது வந்து 5 to 10 நிமிடங்கள் அப்படின்றதான் அந்த ரெஸ்பான்ஸ் டைமா இருக்கும். அதே இது நீங்க ரூரல் ஏரியால பார்க்குறப்போ அது வந்து 15 to 30 நிமிடம் ஆகும். நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையை பொறுத்தளவுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் டைம்ன்றது நல்லாவே இருக்கு. சிட்டியை பொறுத்தளவுக்கு 5 to 10 நிமிஷத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இமிடியேட்டா பேட்ரோல் வந்து அந்த சம்பவ இடத்துக்கு வந்து உடனடியாக போயிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறப்போ இப்போ சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு புது வர்றப்போ அவங்க அந்த 100க்கு வர காலம் வந்து அந்த சிங்கப்பெண் படைக்கு வந்து அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க. இப்போ சிங்கப்பெண் படையை பொறுத்தளவுக்கு வந்து 270 யூனிட் சொல்லியிருக்கிறாங்க. அந்த யூனிட் எப்படி அவங்க வரையறுக்கிறாங்கன்னா சப்டிவிஷன் லெவலில். சப்டிவிஷன்றது வந்து நம்ம ஒரு டிஎஸ்பி தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு சப்டிவிஷன். ஒவ்வொரு சப்டிவிஷனுக்குள்ளேயும் ஒரு 3 to 8 காவல் நிலையங்கள் இருக்கும். இப்போ சிட்டியை பொறுத்தளவுக்கு 3-4 காவல் நிலையங்கள் இருக்கும். அதே இது நீங்க ரூரல் ஏரியாவில் போனீங்கன்னா ஒரு 8 காவல் நிலையங்களும் ஒரு சப்டிவிஷன் கீழே அவங்க இருக்கும். அப்ப அந்த ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் 8 பேர் தான் வந்து சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில இருந்தா உங்களுக்கு போடுறாங்க. அதாவது 2 SI இருப்பாங்க, 6 கான்ஸ்டபிள் இருப்பாங்க. இப்போதைக்கு அவங்க டெப்ளாய் பண்ணிருக்கிறது 70 யூனிட் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. வருங்காலங்களில் புதுசா காவலர்கள் அவங்க நியமனம் பண்ணுறப்போ அந்த 270ன்றது 270 மாறும். அப்ப இந்த புது படை அப்படின்றது உருவாக்கப்படுறப்போ இப்போ ஒரு ஒரு பெண்மணி வந்து ஒரு 100 அழைக்கிறாங்கன்னா அவங்க யாருக்கு அந்த அழைப்பு வந்து போகும்? 100க்கு போகுமா, இல்ல அங்க இருக்கிற பெட்ரோலுக்கு போகுமா, இல்ல சிங்கப்பெண் அந்த இதுக்கு போகுமா அப்படின்ற குழப்பம் வரும். இப்ப அதே சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில் அங்க இருக்கிறவங்களுக்கு போனுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குற்றத்தை வந்து விசாரணை பண்றதற்கான அந்த பவர் வந்து இதுல உங்களுக்கு கொடுக்கல. இவங்க வெறுமனே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் மட்டும்தான். ஒரு கிரைம் ப்ரிவென்ஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டரா மட்டும்தான் வந்து இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்க போறாங்க. அவங்களுக்கு வந்து விசாரணை பண்றதுக்கான அந்த பவர் அவங்களுக்கு கிடையாது. அப்ப திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விக்டிம் வந்து திருப்பி அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தான் கொண்டு போகும். அப்ப இது வந்து ஒரு தேவையில்லாத நிர்வாக சிக்கலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றத நம்ம பாக்குறோம். இப்பதான் அந்த 70 யூனிட் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு காலங்களில் கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ இந்த நிர்வாக சிக்கல்கள் வந்து எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்ததுனாலதான் இந்த மாதிரியான ஸ்கீம் கொண்டு வர்றப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு திட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றதை பார்த்துட்டு அவங்க கொண்டு வந்திருந்தா இன்னமும் வந்து சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது பெண்கள் இருக்கையில பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பெண்கள் இருக்கையில ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிற போது அந்த சிங்கப்பெண் படையினர்லாம் வந்து அவங்களை அப்புறப்படுத்துறாங்க, உட்காரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் அங்கங்க ரோந்து போற மாதிரியான காட்சிகள்லாம் நியூஸ்ல எல்லாம் காட்டுறாங்க. ஸோ இப்போ நீங்க சொல்றது பார்க்கும்போது கால் வருது அப்படிங்கும் போது அந்த காலை கூட அவங்க அட்டன் பண்ணி பேசி ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டரா தான் இருக்காங்களே தவிர அதுக்கு மேல ஆக்ஷன் அவங்களால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது கொஞ்சம் கான்ட்ரடிக்டா இருக்கு. அப்பனா அவங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு? இல்ல நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ன்றப்போ யாராவது ஒருத்தர் இப்போ ஒரு பெண் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்கன்னா அந்த நேரத்துல போய் அவங்க இன்டர்வென்ஷன் தான் கொடுக்க முடியும். ஆனா அதை வந்து ஒரு செக்ஷுவல் அபியூஸே நடந்திருக்குன்னா அதை கேஸா ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க விசாரணை பண்ண முடியாது. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான். இப்போ ஒரு 4 பேர் ஒரு இடவு நேரத்துல ஒரு பெண்மணி தனியா நடந்து போறாங்க. அப்போ ஒரு 4 பேர் அவங்களை வந்து பின்தொடர்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு உருவாகும் பட்சத்தில் அவங்க அழைக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் இந்த சிங்கப்பெண் படை போய் அந்த பெண்ணை வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் விடுறது அந்த மாதிரியான பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கே ஒழிய சப்போஸ் ஏதாவது செக்ஷுவல் அஃபென்ஸோ இல்ல செக்ஷுவல் அசால்ட்டோ நடக்கிறப்போ இல்ல ஈவ்டீசிங் நடக்கிறப்போ இவங்க வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அதை ப்ராசிக்யூட் பண்றதுக்கான பவர்ஸ் கிடையாது. அதை வந்து அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் தான் அதை பண்ண முடியும். அப்ப இவங்களால FIR, CSR இந்த மாதிரி எந்த கேஸுமே போட முடியாது. ஆமா, கண்டிப்பா போட முடியாது. அவங்க வந்து அந்த லொக்காலிட்டியோட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எதுவோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க வந்து புகார் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த அனைத்து மகளிர் காவல் படையா இருக்கலாம், அல்லது இந்த பிங்க் பேட்ரோலா இருக்கலாம், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குல்ல, இவங்களாலாம் FIR, CSR எல்லாம் போட முடியுமா? கண்டிப்பா. அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல இருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில SI இருப்பாங்க, கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பா வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண முன்னாடி சொன்னேன். அந்த வரதட்சணை கொடுமை சம்பந்தப்பட்ட வழக்குகள், செக்ஷுவல் அஃபென்சஸ் ரிலேட்டடான வழக்குகள், போக்சோ வழக்குகள் இதெல்லாம் அவங்க ஆல்ரெடி வந்து விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்குன்னா இது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்க்கு ஒரு படி மேல, போலீஸுக்கு ஒரு படி கீழே அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா நம்ம அப்படிதான் சொல்லணும். சீருடை மாத்தி இருக்கிறாங்க, மற்றபடி உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உண்மைதான் நீங்க சொன்ன அந்த ஒப்பீடு வந்து ஒரு உண்மை நல்ல ஒப்பீடு. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் கொஞ்சம் மேல, ஏன்னா அவங்க ஒரு ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேலை செய்யற ஆட்கள், அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுக்கு ஒரு படி மேலே வேணா நம்ம சொல்லலாம். அது சரியான ஒப்பீடு தான். இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஒப்பீடின் அடிப்படையில கூட வச்சுக்குவோம்.
ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்க்கு மேல போலீஸ் கீழே அப்படின்னு வச்சாலும் கூட எண்ணிக்கையா அவங்க இத்தனை போலீஸ் போர்சஸ் ஒரு காவல் படையினர் இவ்வளவு பேர் இருக்கிறது இங்க நடக்கக்கூடிய இத்தனை எண்ணிக்கையிலான குற்றங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதோ ஒரு வகையில உதவும் இல்லையா? அதையும் கிரிட்டிசைஸ் பண்றீங்க. இல்ல கண்டிப்பா அதை நம்ம மறுக்கல. இப்போ உதாரணத்துக்கு போலீஸோட விசிபிலிட்டின்னு சொல்றோம்ல, இப்போ போலீஸ் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு இருக்கிறாங்க, காக்கி சட்டை போட்டு இருக்கிறாங்கன்னா அதோட யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க பர்பஸே வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியில காவல்துறையோட பிரசன்ஸ் இருக்கு, அதனால வந்து குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதை நம்ம மறுக்கவே கிடையாது. இது வந்து என்ன சொல்லுவோம்னா விசிபிள் போலீசிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவங்களுக்கு வந்து தனிப்படையான ஒரு சீருடை கொடுத்து இருக்கிறதுனால ஓரளவுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இதனால வந்து குற்றங்கள் வந்து நடக்கும் இல்ல நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. கண்டிப்பா இவங்களோட அந்த சீருடை இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து ஓரளவுக்கு குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த விசிபிள் போலீசிங் அப்படின்றது இருக்கிறதுனால. ஆனா நம்மளோட கிரிட்டிசிசம் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க கேள்வி முதல்ல கேட்கறப்ப சொன்னீங்க கிரைம் அகேன்ஸ்ட் விமன் வந்து ஓரளவுக்கு அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த புரிதல் கிடைக்கும். 2014-15 அந்த வாக்குல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கிரைம் அகேன்ஸ்ட் விமன் வந்து ஒரு 2500 அந்த லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே இது ஒரு 2024 வர்றப்போ அது 5000க்கு மேல போயிருது. அப்போ அப்சல்யூட் நம்பர் அந்த கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அப்சல்யூட் நம்பர் பார்க்கல நம்மளுக்கு கூட மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த கூடுறத வச்சு நம்ம கிரைம் அகேன்ஸ்ட் விமன் வந்து ரொம்ப அதிகமா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட முடியாது. அது வந்து ரிப்போர்ட்டிங் பிஹேவியர்னு சொல்லுவோம். அதிக பேர் வந்து அவங்களுக்கு எதிராக நடக்க குற்றங்களை வந்து காவல்துறையிட்ட வந்து சொல்றாங்க, அதெல்லாம் அதிகமான வழக்குகள் வந்து பதியப்படுது. ஸோ அதுவும் ஒரு காரணம். இது வந்து இன்னொரு டேட்டா வச்சு நம்ம பாக்குறப்போ கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உதாரணத்துக்கு அப்சல்யூட் நம்பர் இல்லாம அதை மொத்தமா இப்போ 2024 ஒரு 5000 கிரைம் அகேன்ஸ்ட் விமன் கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குன்னா அதை கிரைம் ரேட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 100 காக்னிசபிள் அஃபென்ஸ், அதாவது புலன் கொள்ளக்கூடிய குற்றங்கள் 100 நடக்குதுன்னா அதுல எத்தனை வந்து கிரைம் அகேன்ஸ்ட் விமன் நடந்திருக்கு அப்படின்ற கம்பேரிசன் பாக்குறப்போ அந்த கிரைம் ரேட் வந்து கூடுதா குறையுதா அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ண முடியும். அப்ப 2024 பொறுத்தளவுக்கு கிரைம் அகேன்ஸ்ட் விமன் வந்து ஒரு 36-37 அந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஐபிசி, இப்ப பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டங்கள், அப்புறம் சிறப்பு சட்டங்கள் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையுமே சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட 100 குற்றங்கள்ல 37 to 39 குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள். இப்போ இதே 2015-2014 ஒப்பிட்டீங்கன்னா 24-25 அந்த மாதிரி இருக்கும். ஒரு 10% வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெரியுது. ஸோ இது வந்து ஒரு ரேட். அப்ப நம்ம இதை வச்சு வந்து கிரைம் அகேன்ஸ்ட் விமன் வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா இந்த இன்க்ரீஸ் ஆகினதை வச்சு நம்ம வந்து ஒரு சிறப்பு படை நம்மளுக்கு தேவையா அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்புறோம். இப்ப அந்த சிறப்பு படை இருக்கும்போது தானே அவங்களால வந்து இந்த இன்க்ரீஸ் ஆன கிரைமை கட்டுப்படுத்த முடியும், அல்லது வேற என்ன வழி இருக்கு கட்டுப்படுத்த? இல்ல கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி இருக்கிறது நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும் நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே அந்தந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல பேட்ரோல் இருக்கிறாங்க. அப்போ அங்க வந்து அந்த மேன் பவர் அதிகப்படுத்துங்க. அந்த பேட்ரோல்ல விமன் பேட்ரோல் இப்ப எப்படி சிங்கப்பெண் பாதுகாப்பு படைன்னு அவங்க சொல்றாங்களோ அதே இது விமன் பேட்ரோல் நீங்க அதிகப்படுத்திருக்கலாம். அதே மாதிரி ஒரு கிரைம் அகேன்ஸ்ட் விமனை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு வெறுமனே பேட்ரோல் விசிபிள் போலீசிங் மட்டுமே பத்தாது. அது போக ஏற்கனவே ரிப்போர்ட் ஆன கிரைமை வந்து எப்படி நம்ம அதை இன்வெஸ்டிகேட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 35 வழக்குகள் 100 காக்னிசபிள் அஃபென்ஸ்ல 35 வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் இருக்குன்னா அந்த 33% குற்றங்களை வந்து எப்படி நம்ம விசாரிக்கிறோம், எப்படி நம்ம கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் இதை ப்ராசிக்யூட் பண்றோம், அந்த குற்றவாளிக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறோமா அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்கணும். பல நேரங்களில் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை பத்தி பேசுறப்போ தண்டனை அதிகமாகுனா குற்றங்கள் கம்மியாகும் அப்படின்ற எண்ணம் வந்து பரவலா இருக்கு. ஆனா ஆல்ரெடி இருக்கிற அந்த குற்றவியல் சார்ந்த ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா தண்டனை அதிகப்படுத்துறதோட ஒரு தண்டனையை உறுதிப்படுத்துறது வந்து குற்றங்களை குறைக்கும் அப்படின்றத நம்ம ஆராய்ச்சிகள் சொல்லுது. அப்போ ஒரு தண்டனையை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா காவல்துறை அவங்களோட விசாரணை கட்டமைப்பு வந்து இன்னும் மேலும் வலுப்படுத்தணும். உதாரணத்துக்கு சயின்டிபிக் எவிடன்ஸ் சொல்லுவோம். இப்போ ஏதாவது செக்ஷுவல் அஃபென்ஸ் நடக்குதுன்னா அதை பயாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து டேம்பர் ப்ரூஃபா கலெக்ட் பண்றது, அதை ஃபொரன்சிக் எக்ஸாமினேஷன்ல டேம்பர் ப்ரூஃபா மாத்துறது, இந்த மாதிரியான பிசிக்கல் எவிடன்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்றது. ஸோ இதெல்லாம் தான் சயின்டிபிக் எவிடன்ஸ் சொல்றோம். இந்த மாதிரியான சயின்டிபிக் எவிடன்ஸ் மூலமா நீங்க வழக்கு நடத்துறப்போ அந்த குற்றவாளி தப்பிக்கிறதுல இருந்து நம்ம கண்டிப்பா வந்து தடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான அந்த விசாரணை அமைப்புகளை வந்து நம்ம வலுப்படுத்தும் மூலமா குற்றம் இழைத்தவருக்கு வந்து தண்டனையை பெற்றுத்தரவை உறுதிப்படுத்த முடியும். அந்த தண்டனையை பெற்றுத்தர உறுதிப்படுத்துறதே வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஒரு சென்ட் பண்ணும். அதை தான் டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை கொண்டு வர்றதுலயே டிட்டரன்ஸை கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லி தான் வந்து பரவலா பேசப்படுது. அந்த டிட்டரன்ஸ் வந்து வெறுமனே விசிபிள் போலீசிங்னால மட்டும் நடந்துராது. ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட குற்றத்தை எப்படி அவங்க விசாரணை பண்ணி அதை வந்து ப்ராசிக்யூட் பண்றாங்க. ஒரு 100 கிரைம் நடக்குதுன்னா அதுல வந்து ஒரு 90% கிரைமை வந்து நம்ம வந்து கன்விக்ஷன் வாங்கினாதான் அது இன்னமும் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜை சென்ட் பண்ணும். இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து ஒரு புதிய அரசாங்கம் கொண்டு வரும்போது அதுல அதிகாரிகளுடைய பங்கு என்னவா இருக்கு? அவங்க எந்த அளவு வந்து இந்த அரசுக்கு அட்வைசரியாகவும் பிளஸ் வந்து இந்த அரசினுடைய திட்டங்களை முன்னெடுத்து செல்றதுல ஒரு ஆளாகவும் இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? பல நேரங்கள்ல வந்து அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் சமயத்துல வாக்குறுதிகள் கொடுக்குறப்போ அவங்க பல வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. ஆனா எல்லா வாக்குறுதிகளுமே வந்து நம்ம நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான்.
ஸோ அந்த மாதிரியான ஒரு வாக்குறுதியாக தான் இந்த தாவேக்கா அரசு இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ இதுல வந்து ஒரு 354 கோடி இதுல செலவு பண்ண போறதா சொல்றாங்க. அப்ப அதிகாரிகள் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அந்த சீஃப் மினிஸ்டரோ இல்ல அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள்ட்டையோ இந்த மாதிரியான ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு ஸ்கீம் இருக்கு, அந்த ஸ்கீமை வந்து நம்ம இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இப்போ இதுல செலவு பண்ணக்கூடிய அந்த தொகையை வந்து நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அந்த மேன் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இல்ல கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்பெஷல் யூனிட் இம்ப்ரூவ் பண்றதுக்கான அந்த தொகையை பயன்படுத்துறதுக்கும், அதே போல ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் அங்க இருக்கிற மேன் பவரையும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸை நம்ம மேம்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கலாம். ஒரு அறிவுரையை வந்து ஆட்சியாளர்களுக்கு அவங்க கொடுக்கணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரியான அறிவுரைகள் வந்து அதிகாரிகள் மட்டத்தில் அது கொடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுது. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை பத்தின என்னோட நண்பர்கள்ட்ட 2 பேர்கிட்ட போய் பேசினேன். அவங்க வந்து இப்ப காவல்துறையில பணியாற்றக்கூடியவர்கள் தான், அவங்க வந்து உதவி ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசுறப்ப அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நிர்வாக சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்களோட அதிகாரிகள் வந்து இதை வந்து ஆட்சியாளர்கிட்ட தெளிவுபடுத்தி ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்புகளை இன்னமும் வலுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை அவங்க ஏற்படுத்தியிருக்கணும். அந்த வகையில் அதிகாரிகள் வந்து இதுல வந்து அவங்களோட வாய்ப்புகளை தவற விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து விமர்சிக்கிறாங்க. நீங்க இப்படி ஸ்ட்ராங்கா கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசைஸா தான் இருக்கு. நாங்க பார்த்த வரைக்குமே எந்த இடத்துலயுமே நீங்க ஒரு சும்மா ஃபிளாடா ஒரு ரொம்ப ஃபிளாவா ரொம்ப வீக்கா இல்லாட்டி வந்து ஒரு அரசியல் சார்பு கொண்டு நீங்க இந்த விஷயத்தை நீங்க தாக்குதல் நடத்துறதோ அந்த மாதிரி கொச்சைப்படுத்துறதோ எதுவும் பண்ணல. ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா தான் அதை பார்க்க முடியுது. அப்படி இருக்கிறத இந்த சமூக வலைதளம் உட்பட அதே மாதிரி சொசைட்டில இதெல்லாம் ஏத்துக்கிறாங்களா? இதை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி கிரிட்டிசிசம் வைக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல் இல்லாட்டி வந்து மிரட்டல் ஏதாவது வருதா? குற்றவியல் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் அப்படின்ற அடிப்படை எனக்கு வந்து பொறுப்புகள் இருக்கு. நான் ஒரு விஷயத்தை பத்தி குறை சொல்றது அப்படின்னா நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து அதை குறைய பார்க்கக்கூடாது, அதை வந்து விமர்சனமா தான் பார்க்கணும். அந்த விமர்சனமே நம்ம எப்படி வைக்கிறோம்னா தரவின் அடிப்படையில் வைக்கிறோம். நம்ம வந்து போற போக்குல இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது, இதெல்லாம் வந்து சரியான திட்டம் கிடையாது அப்படின்னு போற போக்குல நம்ம சொல்லிட்டு போறது கிடையாது. அதுக்கான தரவுகள் நம்ம சொல்றோம், ஆராய்ச்சி சார்ந்து அதோட தரவுகளை எடுத்து வச்சுதான் நம்ம பேசுறோம். ஸோ அந்த மாதிரி பேசுறப்போ பல நேரங்கள்ல சமூக வலைதளங்கள்ல வந்து எதிர்கருத்துக்கள் சில பேர் வந்து அதை ஏற்கவும் செய்யறாங்க. அதே நேரத்துல எதிர்கருத்துக்களை வர்றப்போ அது ரொம்ப கொச்சையான எதிர்கருத்துக்களும் இருக்கு. பல நேரங்கள்ல வந்து எல்லாருக்கும் அந்த டைம், இப்போ நான் ஒரு த்ரெட் ஒன்று எழுதுறேன்னா அது ஒரு 11 த்ரெட் இல்ல 10 த்ரெட்டா போகும். ஸோ அதை எல்லாருமே படிச்சு அதை புரிஞ்சுக்குன்ற அந்த பொறுமை வந்து எல்லாருக்குமே இருக்காது. என்னோட எதிர்கருத்து சொல்றதுமே வந்து சில பேர் வந்து ஒரு என்ன சொல்றது இணக்கமான முறையில ஒரு நாகரிகமான முறையில அந்த எதிர்கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. ஆனா பல நேரங்கள்ல வந்து அது வந்து ஒரு அபியூஸா தான் மாறுது. நம்ம இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் பேசுறது வந்து ரொம்பவும் என்ன சொல்றது அதை வந்து ஒரு கிரிட்டிசிசமா பார்க்காம சும்மா குறை சொல்றதா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு ரொம்ப அபியூஸான ரெஸ்பான்ஸ் தான் நிறைய வருதுன்றதான் நான் பாக்குறேன். ஸோ பல நேரங்கள் நம்ம சிரத்தை எடுத்து தரவுல தேடி எடுத்து அதை வச்சுதான் நம்ம ஒரு எதிர்கருத்து வைக்கிறோம். ஆனா எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க பல நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா, நம்மளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க யூகம் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. உதாரணத்துக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படையை பொறுத்த வரைக்குமே வந்து இது வந்து ஒரு தடுப்புக்கான திட்டம், குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, அது கூட உங்களுக்கு தெரியல. நான் ஒரு ஜீவோ எடுத்திருக்கிறேன், அந்த ஜீவோ நம்ம வாசிச்சுட்டு தான் நம்ம பதிவு எதிர்கருத்து போடுறோம். இது தடுப்புக்கான திட்டம் கூட தெரியாம நம்ம எழுதுவோம். இப்போ பல நேரங்கள் எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களும் நம்மளை வந்து சிறுமைப்படுத்துற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. நம்ம வந்து இதுக்காக உழைச்சிருக்கிறோம், இதை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம், அதை பத்தி படிச்சுதான் நம்ம சொல்றோம் அப்படின்றத அவங்களுக்கு எடுத்துக்கு அந்த மனோபாவங்கள் கிடையாது. அவங்களை சார்ந்த அரசியல் கட்சி இருக்கு, இல்ல அவங்க சார்ந்த ஆதாசன ஒரு நாயகர் இருக்கிறாருன்னா அவரோட கொண்டு வந்த திட்டத்தை நம்ம விமர்சிக்கிறோம் அப்படின்றதுக்காகவே வந்து நம்மளை வந்து ஒரு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்றதுன்றது சரியான ஒரு அணுகுமுறையா இருக்காது. அதனால சமூக வலையத்துல இருந்தவங்க வந்து எங்க மாதிரியான ஆராய்ச்சியாளர்களோட அந்த கருத்துக்களை வந்து விமர்சனமா பாருங்க, வெறுமனே குறை சொல்றதா பார்க்காதீங்க அப்படின்றதான் என்னோட கருத்தை நான் சொல்ல விரும்புறேன். உங்களோட பிஸி ஷெடியூல்ல நேரம் ஒதுக்கி இந்த சிங்கப்பெண் திட்டத்தை பத்தி உங்களுக்கு ஒரு நேர்காணல் கொடுக்க ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எக்ஸ்ல தொடர்ந்து எழுதிட்டு வர்றீங்க இதை பற்றி. ஸோ தொடர்ந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு அடுத்து இந்த சிங்கப்பெண் திட்டத்தை என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க, முன்னெடுத்து சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்து நம்ம இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசலாம். நன்றி.